when we send rejection mails, no, the kind of replies that we get at times வந்து ஆக்ரோஷமா இருக்கும், அநியாயத்துக்கு இருக்கும். இன்டர்வியூஸில் வந்து ரொம்ப சிடிசி ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். எல்லா இன்டர்வியூ ரவுண்ட்ஸும் முடிஞ்ச அப்புறம் ஒரு ஆஃபர்னு வரும்போது அவங்க கிட்ட என்னெல்லாம் கேட்கலாம். ஒரு ப்ரொஃபஷனல் கனெக்ட் ஹெச்ஆர் கூட பில்ட் பண்ணுறது இட்ஸ் அ வைட்டல் திங் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு டூ. Please like, share, comment and subscribe. Hi everybody. இன்னைக்கு நம்ம ஆல் அபவுட் ஹெச்ஆர் சீரீஸில் ஹவு டு டீல் வித் ஹெச்ஆர்ஸ் இன் ஜென்ரல் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்துல், நம்ம வந்து ஒரு ஹெச்ஆரை ஒரு கேண்டிடேட் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம ரீச் அவுட் பண்ணுறோன்னா எப்படி ரீச் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ த ஃபர்ஸ்ட் திங், ஒரு கேண்டிடேட் ஒரு ஹெச்ஆர் அப்ரோச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அ ஜாப், தே நீட் அ ஜாப். ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்காக தான் ஒரு கேண்டிடேட் வந்துட்டு ஒரு ஹெச்ஆர் அப்ரோச் பண்ணுவாங்க. அ ப்ராப்பர் வே டு அப்ரோச் அ ஹெச்ஆர் இஸ் வயா இமெயில் அண்ட் ஆல்சோ வயா லிங்க்டின், மேக்கிங் கனெக்ஷன் வயா லிங்க்டின். நீங்கள் ரேண்டமாக வாட்ஸ்அப்பில் இல்லை மொபைல் கால் பண்ணிங்க அப்படின்னா யூ மைட் நாட் கெட் தட் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். ஒரு இமெயில் அனுப்பும் போது வித் ஆல் யுவர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு ப்ராப்பர் இம்ப்ரெஷன் இருக்கும் அண்ட் ஆல்சோ தே கேன் மேப் you for the right opportunity as well. It makes sense actually, because I think if they reach out over a phone or WhatsApp, it gets super unprofessional. And because nammaloda HRs we have a lot on our plate already. So when suddenly someone calls us and introduces themselves and all, it gets actually confusing. யார் என்னன்னு புரியாது, நாங்கள் ரெஜிஸ்டரும் ஆய்க்காது எங்களுக்கு. ஸோ நீங்கள் இமெயிலே கூட you can start introducing yourself and then attach your resume, or you can again introduce yourself and அந்த ரெஸ்யூம்லேயே இன்னொரு கவர் லெட்டர் போட்டு அந்த கவர் லெட்டரில் about yourself, what you studied, what you're interested in, என்ன மாதிரி ரோல்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நீட்டான ரெஸ்யூம் அமிச்சிங்கன்னா அந்த ஹெச்ஆர் அதுலேயே இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. I've personally had bad experiences where people have called me on a very random time and date, and it gets super confusing. So it is always better to stick to LinkedIn and email. So கால் பண்ணலாம், பட் பண்ணுறது தப்புன்னு நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன் நான். பட் அந்த இனிஷியல் ரேப்போ பில்ட் பண்ணிவிட்டு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிவிட்டு தென் யூ கைஸ் கேன் மேக் அ கால். அது முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் சென்ட் அன் இமெயில் டு பில்ட் த இனிஷியல் கனெக்ட். உங்களுக்கு இமெயில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா தே கேன் கீப் அ ட்ராக் ஆஃப் இட். உங்கள் ரெஸ்யூமை வந்துட்டு அவங்க ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அண்ட் உங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அண்ட் தே கேன் டேக் யூ த்ரூ தி ப்ராப்பர் ரைட் ப்ராசஸ். ரேண்டமாக அப்ரோச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தே மைட் ஃபர்கெட் யூ. ஸோ நீங்கள் சொல்ல வர்றது இனிஷியலாக ஒரு 2-3 கான்வர்சேஷன்ஸ் இமெயில்லையோ இல்லை ஏதாவது ஒரு டாக்குமெண்டட் பிளாட்ஃபார்மில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணால் யூல் ஈஸிலி பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் தே கமிங் ஃப்ரம். ஸோ இப்போ எல்லாமே பார்த்தது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆர் மேக்கிங் தி ஃபர்ஸ்ட் கனெக்ட் வித் ஹெச்ஆர் தான். நீங்கள் ஹெச்ஆருக்கு செகண்ட் கால் எப்போ பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டூயிங் அ ஃபாலோ அப் கால் ரிகார்டிங் இன்டர்வியூஸ். ஸோ நீங்கள் ஹெச்ஆருக்கு வந்துட்டு அகெயின் கால் டைரெக்டாக பண்ணாமல் வந்துட்டு யூ கேன் ஃபாலோ பை இமெயில் ஆஸ் வெல் கைஸ். நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்துட்டு உங்கள் கேண்டிடேட்ஸை பற்றி ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ கேன் மெயில் தேம் ரிகார்டிங் த ஸ்டேட்டஸ். என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, ப்ரொஃபைல் மூவ் ஆகுதா இல்லையா, இல்லை வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ரீசனால் ரிஜெக்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மல்டிபிள் கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ தட் தே கேன் லெட் யூ நோ அபவுட் தி ரைட் ரீசன்ஸ். ஸோ வாட் ஆர் தி அதர் திங்ஸ் தட் யூ வில் அட்வைஸ் அம்ரிதா? ரெகுலராக ரொம்ப ஃபாலோ அப் பண்ணாமல் when you keep calling them back to back, there are chances that they may get frustrated. அண்ட் லெட்ஸ் சே வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ அந்த பொசிஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு இல்லை ஓப்பனாக இல்லைன்ற அந்த சிச்சுவேஷனில் வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் செக் ஃபார் அதர் பாசிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அந்த ஒரு ரோலுக்காக மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த கம்பெனிஸில் வேறு என்னென்ன ஓப்பனிங்ஸ் இருக்குது, இட் மைட் பி பர்டனிங் டு அ பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ஆர் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ். ஒரு கேண்டிடேட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து வி கேன் எக்ஸ்ப்ளோர் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இட் மைட் பி சூட்டபிள் ஃபார் அவர் கரண்ட் ஸ்கில் செட், இல்லை நம்ம வந்து க்ரோ ஆகிறதுக்காக ஸ்கில் செட்ஸ் கூட இருக்கலாம் அந்த ஃபியூச்சர் பொசிஷனில். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம அதை வந்து ஹெச்ஆர் கிட்ட இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அப்ளையிங் ஆர் ஷோயிங் அவர் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி வில் ஆல்சோ ஷோ அவர் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் அ ஜாப் ஆஸ் வெல். இன்னொன்று வந்து நம்ம இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா we have to look at different people's availability. ஒன்று இன்டர்வியூவரோட அவைலபிலிட்டி, இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ்னால் அந்த வென்யூவோட கான்ஃபரன்ஸ் ஹால் புக் பண்ணுறதோ இல்லை இஃப் இட்ஸ் வர்ச்சுவல் ஆல்சோ இன்டர்வியூர் அவைலபிலிட்டி, கேண்டிடேட்டோட அவைலபிலிட்டி இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா ஃபார் ஆல் தி கேண்டிடேட்ஸ், பி ஆன் டைம். அவங்க சொல்கிற டைமுக்கு உங்களால் வர முடியலனாலும்
ப்ரேயராகவே வந்து அதை நீங்கள் போஸ்ட்போன் பண்ணுறதோ ப்ரீபோன் பண்ணுறதோ, இஃப் யூ கீப் தெம் இன்ஃபார்ம் தட் வில் பெயிண்ட் அ கிரேட் பிக்சர் அபவுட் யூ. ஒரு ஹெச்ஆருக்கு நீங்கள் வந்துட்டு இன்டர்வியூ அவைலபிலிட்டிஸ் கொடுக்கும் போது பேக் டு பேக் ரீஸ்கெடியூல் பண்ணும்போது வந்துட்டு they are not only spending their time, energy, efforts, but also we get availabilities from other key members as well. They might be management top peopleஸாக இருக்கலாம், they might be a developer or any personாக இருக்கலாம். அவங்க டைம் ஒதுக்கி உங்களுக்காக அந்த இன்டர்வியூ ஸ்லாட் கொடுக்கும் போது வந்துட்டு அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அட்டென்ட் பண்ணுறது இஸ் a great thing to do. நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன். எனக்கு இப்போ ஒரு இன்டர்வியூ ஷெட்யூல் ஆகுது. What do you think is the ideal time I should give to go back to the HR and ask for feedback? ஸோ I would suggest நீங்கள் வந்துட்டு ஒரு 24 hours ஆஃப் டைம் ஃப்ரேம் கொடுக்கலாம் ஆப்வியஸாக, பிகாஸ் அது ஒரு ரீசனபிளான டைம் பீரியட் நினைக்கிறேன் நான். ஒரு ஹெச்ஆர் அண்ட் ஒரு இன்டர்வியூர் உங்கள் கேண்டிடேட்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு யூ ஷுட் கிவ் them a window of 24 hours of time so that they can analyze your skill set. அவங்க ரிக்குவயர்மெண்ட்டுக்கு நீங்கள் செட் ஆவீங்களா மாட்டிங்களான்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. இன்னொரு நான் பர்ஸ்பெக்டிவ் என்ன சொல்லுவேன்னா, நம்ம எப்பயுமே வந்து கேண்டிடேட்ஸ்க்கு இது மெயினாக டிப் என்னென்னா, don't keep following up a lot. It will show yourself very desperate. So அப்போ என்னாகும், it will become easier for the HR to negotiate with you. நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணி அந்த ஹெச்ஆரும் அதே ஸ்டாண்டர்டுக்கு வந்தாங்கன்னா அப்போது யூ வில் ஆல்சோ ஃபீல் சாட்டிஸ்ஃபைட். அந்த ஜாப் ரோல் உங்களுக்கு கிடைக்கும் போது த ஹெச்ஆர் ஆல்சோ வில் ஃபீல் நம்ம ரைட் பர்சன் தான் சூஸ் பண்ணியிருக்கோன்னு. நீங்கள் ஒரு டிப் சொன்னதுனால நான் இன்னொரு டிப் கொடுக்குறேன். நான் இன்டர்வியூஸில் வந்து ரொம்ப சிடிசி ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். யூ கேன் ஃபோக்கஸ் மோர் ஆன் யுவர் ஸ்கில் செட் கைஸ். சிடிசி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி இஃப் யூ ஆர் டாக்கிங் மோர் அபவுட் யுவர் சிடிசி அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது இன்டர்வியூவருக்கு வந்து உங்கள் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருக்காது. ஸோ பெட்டர் யூ கைஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்கில் செட், த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் தி ஜாப் தட் யூ ஆர் பீயிங் இன்டர்வியூட் ஃபார். ஸோ இந்த மாதிரிலாம் ஃபோக்கஸ் பண்ணுறப்போ வந்துட்டு இட் ஷோஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் த ஜாப் அண்ட் ஆல்சோ தி ஆர்கனைசேஷன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐவ் ஹேட் இன்ஸ்டன்சஸ் வேர் த கேண்டிடேட்ஸ் வில் கிவ் ஹெச்ஆர் ரவுண்டில் மெயினாக ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் டு எவ்ரி திங். ஆமாங்க, இல்லைங்க, ஓகேங்க. ஸோ அது அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுக்கே வந்து நமக்கு ரொம்ப என்ன சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ பேசிக்கலி என்னென்னா ஹெச்ஆர் ரவுண்டுன்றது உங்களோட ஆட்டிடியூடை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ ஓவராக ஆட்டிடியூடு இருக்கக்கூடாது. ஓவராக ஆட்டிடியூட்னா எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட நான் கேண்டிடேட்ஸ் பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யா, ஸோ பார்த்துருக்கோம் ரெண்டு பேருமே. ஒரு மினிமலான ஒரு ஆட்டிடியூட், ஒரு கான்ஃபிடென்ஸோட, ஒரு நல்ல ஃப்ளோவோட ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும். they'll be able to judge you. ஸோ மெயினாக அதுதான். நீங்கள் ஒரு டீமுக்கு நல்லா ஃபிட்டாக இருப்பீங்களா, உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தோன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்களாங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவங்களால இவாலுவேட் பண்ண முடியும் அவங்களால. கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் கனெக்ட் ஹெச்ஆர் கூட பில்ட் பண்ணுறது இட்ஸ் அ வைட்டல் திங் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு டூ. பிகாஸ் ஒரு கம்பெனியோட ஃபேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் யாரை அப்ரோச் பண்ண போகிறீங்க, மீட் பண்ண போகிறீங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் தான் கண்டிப்பாக மீட் பண்ண போகிறாங்க அவங்க. லெட் இட் பி அப்ளிகேஷன், லெட் இட் பி இன்டர்வியூஸ் ஆர் லெட் இட் பி எக்ஸிட் ஃபார்மாலிட்டிஸ் பற்றி பேசுகிறேன், தப்பாக எடுத்துக்க வேணாம். பட் ஆப்வியஸ்லி ஆல் த ஃபேஸஸ் ஆஃப் கம்பெனிஸில் வந்துட்டு ஹெச்ஆர்ஸ் தான் அவங்க முன்னாடி இருக்க போகிறாங்க. அண்ட் யூ கைஸ் ஆர் கோயிங் டு ஃபேஸ் ஹெச்ஆர்ஸ் ஆல் தி டைம். பில்டிங் தி இனிஷியல் கனெக்ட், பில்டிங் தி rapport with them, it's always a great thing to do. And நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க in a professional way, and arguments and இந்த foul languages இதெல்லாம் கம்மி பண்ணிட்டு it's always to maintain a healthy relationship with the HR. That is completely true. Because என்னன்னா when we send rejection mails, the kind of replies that we get at times வந்து ஆக்ரோஷமா இருக்கும், அநியாயத்துக்கு இருக்கும். So rejection mail வந்தாலும் it is completely fine. There are positive ways to deal with it. ஸோ நீங்கள் ஒரு ஹெச்ஆரோட ரேப்போர்ட் அவர் சொல்கிற மாதிரி பில்ட் பண்ணணுன்னா ஒரு பாசிட்டிவான ரிப்ளை போடுங்க. தட் இட் ஹஸ் பீன் அ கிரேட் லேர்னிங் ஃபார் யூ அண்ட் தட் யூ வில் ட்ரை அகெயின் ஆஃப்டர் பில்டிங் த ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு ரிப்ளை போடலாம். ஆர் யூ கேன் தேங்க் தெம் சேயிங் தேங்க்ஸ் ஃபார் லெட்டிங் மீ நோ. பிகாஸ் இன்னும் சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் மெயில்ஸ்ன்றதே கிடையாது. லீவ் த கேண்டிடேட்ஸ் ஹேண்டிங். ஸோ கோஸ்டிங். ஸோ நம்ம வந்து ஒரு ரிஜெக்ஷன் மெயில் பண்ணுறாங்கன்னா அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நம்ம பாசிட்டிவாக ரிப்ளை பண்ணும்போது அது அந்த ஹெச்ஆரோட மனசில் ஆக்சுவலாக அது நிற்கும். ஸோ they'll consider them, they'll keep them in the talent pool on a very later date when a similar role opens up.
there are a lot of chances that they may call you back இல்லையா. when we build the rapport with the candidate, நமக்கே அந்த கேண்டிடேட் உள்ளே வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு பர்சனல் ஃபீல் இருக்கும். அந்த பர்சனுக்கு ஜாப் கிடைச்ச பிறகு நமக்கே ஒரு நல்ல ஜாப் கிடைச்ச மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அண்ட் when we see the person next time, அந்த rapport build பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸில் எப்போ அந்த பர்சனை பார்க்கும் போதும் you will have a smile on your face. ஆஃபீஸ் வந்த பிறகு ஏதாவது queries ஏதாவதுனா உங்கள் queriesலாம் உடனே அட்ரஸ் பண்ணலாம் HR people, because you have the personal connect or the professional connect with them. So they can resolve your queries very quickly. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் HR கூட rapport build பண்ண. முக்கியமான விஷயம், எல்லா இன்டர்வியூ ரவுண்ட்ஸும் முடிஞ்ச அப்புறம் ஒரு ஆஃபர்னு வரும்போது அவங்கக்கிட்ட என்னெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறது இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு கேண்டிடேட் ஒரு ஆஃபர் கிடைக்குதுன்னா ஆஸ் அ கேண்டிடேட் நீங்கள் என்னெல்லாம் ஹெச்ஆர்ஸ் கிட்ட கேட்கலான்னா சில விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். மெயினாக நம்ம என்னெல்லாம் ஹெச்ஆர்ஸ் கிட்ட கேட்கணும், நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கம்பெனியோட லொக்கேஷன் என்ன, அண்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன, கம்பெனி என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குது எம்ப்ளாயீஸ்க்கு, சிடிசி மெயினாக சிடிசியில் வரும்போது சிடிசியோட ஸ்ப்ளிட்டப் ரைட். ஸோ பேசிக் ஹெச்ஆர்ஏ, ட்ராவல் அலவன்ஸ் எவ்வளோ, அந்த மாதிரி ஸ்ப்ளிட்டப்லாம் பார்க்கணும். அது மாதிரி டேக் ஹோம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அவங்களே கால்குலேட் பண்ணி நீங்கள் சொல்லலாம். ஸோ தட் இன் த ஃப்யூச்சர் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. பிஎஃப் எப்படி அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க, இதுலேருந்து எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறது இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது ஐ ஃபீல். ஸோ ஆஃபர்ஸ்ன்னு சொல்கிறப்போ வந்துட்டு ஐ ஹவ் ஃபேஸ்ட் அ ஃபியூ சினாரியோஸ் லைக் people come with multiple offers. மல்டிபிள் ஆஃபர்ஸோட வருது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் இட்ஸ் அப் டு தேர் சாய்ஸ். அவங்க நிறையா இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணலாம், ஆஃபர்ஸ் கொண்டு வரலாம். பட் அந்த ஆஃபர்ஸை வச்சு நெகோஷியேட் பண்ணுறது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கம்பெனியில் கொடுக்குற ரோலும் நீங்கள் வச்சிருக்க ஆஃபரும் சிமிலராக இருந்தால் மட்டும்தான் யூ கைஸ் கேன் நெகோஷியேட், விச் இஸ் அ வேலிட் திங் டு டூ. இன்னொரு கம்பெனியில் வந்துட்டு வேறு ரோல் இருக்கலாம், விச் மைட் பி அ நைட் ஷிஃப்ட் ஆர் சம்திங் அ டிஃப்ரெண்ட் ரோல். பட் இது உங்களுக்கு பிடிச்ச ரோல் ஒரு டே ஷிஃப்டாக இருக்கலாம். பட் கம்பேரிங் போத் த திங்ஸ் இஸ் நாட் ஐடியல் திங் டு டூன்ற மாதிரி சொல்லுவேன் நான். இட்ஸ் ஆல்வேஸ் குட் திங் வென் யூ கம்பேர் ஆஃபர்ஸ். அதோட பின்னாடி என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, கம்பெனியோட பேக்ரவுண்ட், உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நெகோஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி லேண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. These are a few things you need to have in mind while you're dealing with a HR. Build a relationship with them and it will be helpful throughout your career. And if you like this content, please like, share, comment and subscribe. முக்கியமாக உங்கள் கம்பெனியில் இருக்க ஹெச்ஆருக்கு இதை ஷேர் பண்ணி ஒரு ஆப்பை பில்ட் பண்ண பாருங்கள். they will help you in lot of ways. Thank you so much. Thank you.